அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குதம்பை சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குதம்பை சித்தர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1800 ஆண்டுகள் 16 நாட்கள் ஆகும். யார் வசி யோகம் என்ற கலையை பயின்று ஆழ்ந்த நிலையில் இறைவனை வணங்குகிறாரோ அவருக்கெல்லாம் குதம்பை சித்தரை மானசீக குருவாக ஏற்று மழை வேண்டி வணங்கினால் இன்றும் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குதம்பை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். காதிலேயே அணியும் ஒரு வகை தொங்கட்டான் போன்ற அணிகலன். இவர் தஞ்சாவூர் பக்கம் பிறந்திருக்க வேண்டும். பிறந்த ஊர் தெரியவில்லை. ஆனால் இவர் யாதவர் வகுப்பைச் சேர்ந்தவர். குதம்பை என்பது பெண்கள் காதில் அணியும் ஆபரணம், அதாவது ஒரு வகை காதணி. குதம்பை சித்தர் தனது பெற்றோர் ஒரே குழந்தை என்பதால் அவருக்கு பெண் குழந்தை இல்லாததால் அவரது தாயார் அவரை காதணி அணிவித்து பெண் போல வளர்த்தார். குதம்பை தனது 32 பாடல்களையும் குதம்பை அணிந்த ஒரு பெண்ணிடம் குறியீட்டு மொழியில் குறியாற்றுகிறார். பெரும்பாலும் குதம்பை சித்தர் தனது மாய கருத்துக்களை குறியீட்டு சொற்கள் மூலம் வெளிப்படுத்தினார். குதம்பை சித்தர் பெண்களை முன்னிலைப்படுத்தி மகடூவு இலக்கண முறைப்படி பாடியுள்ளார். இவருடைய பாடல்கள் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து சேர்த்து 246 ஆகும். இவரது பாடல் உலக வாழ்வையை போற்றியும் வெறுத்தும் பாடப்பட்டவை. இறுதியில் மயிலாடுதுறையில் இறையொளி எழுதினார். பெற்றோர்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டவர். தமக்கு பெண் குழந்தை இல்லாததால் இவரது தாய் இவரை பெண்ணாக அலங்கரித்து மகிழ்ச்சி பெறுவாராம். பெண் குழந்தைகளுக்கு அணிவிக்கப்படும் குதம்பை என்ற காதணி இவருக்கு அணிவிக்கப்பட்டதால் இவர் குதம்பை சித்தர் என அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் மறைந்தே போனது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் சித்து செய்து விளையாடும் மனதை தெய்வமாக கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களில் 18 பெயர்களில் தொகுப்பு கட்ட 18 சித்தர் என குறிப்பிட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் குதம்பை சித்தர். அம்மா உடலை கட்டுப்படுத்தி வைக்க வெங்காயம், பால் காயம் இருக்கிறது, மிளகு இருக்கிறது, சுக்கு இருக்கிறது. இவற்றை கலந்து மருந்தாக்கி உட்கொண்டால் ஒரு பெண்ணின் காயம் உடல் நமக்கு எதற்கு தேவைப்பட போகிறது? பெண் இன்பத்தால் சித்திக்காதோ என்று கேட்டார் குதம்பை சித்தர். குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தியடைந்தார். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் சிவன் சன்னதி சுற்றுப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருகில் குதம்பை சித்தர் ஜீவசமாதி உள்ளது. சித்தர்களில் குதம்பை சித்தர் வித்தியாசமான சித்தர் ஆவார். பெண் ரூபம் கொண்டு சித்து என போகர் இவரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மாயவரத்தில் வாழ்ந்து அங்கேயே சித்தியடைந்தவர். இவர் ஒரு பெண் சித்தர் என்றும் சிறிது காலம் பெண்ணுடம்பில் வாழ்ந்தவர் என்றும் மாறுபட்ட கருத்துகள் உண்டு. குதம்பை என்பது பெண் கழுத்தில் அணியும் ஒரு வகை தொங்கட்டான் போன்ற பழைய அணிகலன்களாகும். இங்கு இவருக்கு தனி சன்னதியும் உள்ளது. மழை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்தால் பெய்யென மழை பெய்யும். மழை குதம்பை சித்தர் யாதவ குலத்தை சேர்ந்தவர். மாடு மேய்க்கும் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர். மகனை பார்த்து அழகா இருக்கிறானே என்று ஒரு காதில் வளையம் ஒன்றை மாற்றிவிட்டார். அந்த காதில் இருக்கும் அந்த வளையத்தை பார்த்து, அதாவது அந்த குதம்பையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் அவனுடைய தாய் மகனை பெண்ணாக நினைத்து அன்பால் வளர்த்து வந்தார் அந்த பாசக்கார தாய். அப்பொழுது பாசத்தால் குதம்பை என்று அழைத்தார் தன் மகனை. இதனால் இவருக்கு குதம்பை என பெயர் வந்தது. தன் மகனுக்கு திருமணம் முடைக்க பல்வேறு இடங்களில் பெண் பார்த்து வைத்திருந்தார்கள். அந்த தாயானவள் குதம்பையின் 16வது வயதில் அவர் ஒரு சித்தரை சந்தித்தார். குதம்பா, நீ சாதாரண மனிதன் அல்ல, ஞானம் பெற்று மனித குலத்துக்கு நற்கருத்துக்களை போதிக்க பிறந்தவன் என கூறினார். அப்பொழுது சித்தர் குதம்பை சித்தரை பார்த்து, நீ முற்பிறவியில் பிறந்து இறந்தாய். அப்பொழுது தவ முடிவில் நீ இறந்து விட்டாய். அந்த தவத்தை தொடரவே இந்த பிறவியில் பிறந்திருக்கிறாய் என கூறுகிறார். அப்பொழுது தன் தாயிடம் சென்று, நான் இப்பிறவியில் தவத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்ன சொன்னவுடன் தாயின் மனம் பதைபதைத்தது. அவரின் பதபதைப்பு குதம்பை சித்தரின் காதில் விழவில்லை, அன்பும் புரியவில்லை. அப்பொழுது தாயும் அப்பாவும் உரண்டி கொண்டு இருக்கும்போது குதம்பை சித்தர் கதவை திறந்து வெளியே வந்தார். அப்பொழுது வேக வேகமாக தன் தவத்தை தொடங்க வேக வேகமாக காட்டிற்கு நடந்து சென்றார். அப்பொழுது ஒரு காட்டு பகுதியை அடைந்தார்.
அவர் மீது விழுந்து போன பிறவியில் அந்த மரம், அதாவது போன பிறவியில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் மரம் ஒன்று அழுத்தி அவரை கொன்றது. அப்பொழுது அந்த மரம் அவரை அழுத்தி கொன்றது. அந்த மரத்தை தாண்டி கொண்டிருந்தார். அங்கே ஒரு அத்தி மரம் தென்பட்டது. அப்பொழுது குதம்பை சித்தர் அவர்கள், நந்தகோபாலா, கிருஷ்ணா எங்கே இருக்கிறாய்? என்னை வந்து உங்களிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் உங்களை நான் பார்த்தே ஆக வேண்டும் என புலம்பிக் கொண்டிருந்தார். மிகவும் எச்சரிக்கையுடன் தன் உடலை முழுவதுமாக மறைத்தபடி தவம் தொடர்ந்தார். நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் கடந்தன. உணவு ஒன்றுமில்லை. கண்களோ உறக்கம் கண்டதில்லை. பிடிவாதமோ தளரவில்லை. குதம்பையின் பிடிவாதம் முன்பு பரந்தாமனின் பிடிவாதம் நசிந்து போனது. அசரீரியாக எழுந்தார். நீ வைகுண்டம் வந்து தேரவில்லை, அதாவது நீ வைகுண்டம் வரவே தேவையில்லை குமாரா. இந்த அண்டத்திற்கு, அதாவது இந்த உலகத்திற்கு உன்னால் பெற வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது என விஷ்ணு பெருமான் கூறினார். விஷ்ணு அந்த கடும் மனப்பகுதியில் அப்பொழுது அசரீரியாக தோன்றி, பரம்பொருள் அவர்களே, குதம்பை சித்தர், நீ வந்து இப்பொழுது விந்திய மலை காடுகளில் இருக்கிறாய். இங்கே நிறைய யானைகள் அதிகமாக இருக்கின்றன. ஆதலால் அந்த யானையின் காதில் வரண பகவானின் மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த யானையும் அதேபோல் பிளிரும். இந்த உலகம் முழுவதும் மழையால் மிகுந்த நல்ல விவசாயம் கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் நல்ல பேறு பெறுவார்கள் என்று பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறுகிறார். அப்பொழுது அந்த குதம்பை சித்தர் வர்ணன் மந்திரம் உச்சரிக்கப்பட்டது. அதாவது குதம்பை சித்தருக்கு விஷ்ணு பெருமான் அவர்கள் அந்த மரண மந்திரத்தை அசரீரியாக உச்சரித்தார். அதனை குதம்பை சித்தரான அவர் யானைகளின் காதில் கூறினார். அப்பொழுது மழை பெய்யென பெய்தது. எப்பொழுதும் குதம்பை சித்தரை நினைத்து மனதார வணங்கி மழை பெய்ய வேண்டும் என வணங்கினால் மழை கண்டிப்பாக பெய்யும். குதம்பை சித்தரை மானசீக குருவாக ஏற்று மழை வேண்டி வணங்கினால் இன்றும் மழை பெய்யும் என நம்பிக்கை இருக்கிறது. யோக வித்வான்கள் வாசி யோகம், பிராணாயாமம் போன்றது பற்றிய இளைய தலைமுறையினர் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் எதிர்காலத்தில் தண்ணீர் கஷ்டமின்றி வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதன் நோக்கத்தின்படியே இறைவனான விஷ்ணு பெருமான் அவர்கள் குதம்பை சித்தருக்கு இந்த வர்ண மந்திரத்தை கூறினார். இந்த அரிய வரத்தை நமக்கு அருளும் குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தியடைந்தார். மயிலாடுதுறை மாயூநகநாதர் கோவிலில் சிவன் சன்னதி சுற்றுப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருகில் குதம்பை சித்தர் சீவசமாதி உள்ளது. இங்கு இவருக்கு தனி சன்னதியும் உள்ளது. மழை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்தால் பெய்யென மழை பெய்யும். மயிலாடுதுறையில் குதம்பை சித்தருக்கு அருகே நடந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாயூ நகர் கோவிலில் ஜீவசமாதி கொண்டு அருளும் குதம்பை சித்தர் ஆடி விசாக நட்சத்திரத்தில் சிறப்பு மயிலாடுதுறையில் ஆன்மீக பேரவை சார்பில் நடந்தது. நிகழ்ச்சியில் குதம்பை சித்தருக்கு அபிஷேகம் நடந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஆராதனை நடந்து பட்டயம், முத்திரை, உத்தியலக்கு, ஆசை, மோகம், ஏக துறந்து, ஞானம், பல்லாக்கு, ஊர்த்தி, கோலம், ஒப்பனை, கைத்தாளம், மகிழ்ச்சி போன்றவை வீண் ஆடம்பரங்கள் என இவர் குறிப்பிடுகிறார். குதம்பை சித்தரின் படைப்புகளில் அதிகம் பிரதிபலிக்கும் தத்துவங்களை சந்திக்காமல் ஒரு சித்த மருத்துவத்தை கற்கவே அல்லது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆன்மா மற்றும் மனம் இரண்டிற்கும் மருந்தாக இருப்பதால் குதம்பை சித்தர் அத்தகையவர்களில் ஒருவர். அவரது போதனைகள் ஆரோக்கியமான உடலுக்கு, ஆரோக்கியமான ஆன்மாவிற்கு முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.